நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேஸ்க்கு தான் வந்துட்டு போயிருந்தோம், சேலம்க்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஈவினிங் போல் பக்காவாக பேக் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ வீட்டில் எல்லாருமே பயங்கர ஹாப்பி சேலம் அப்படின்னதும் ஒரு 8 o'clock போல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆட்டோ வந்துட்டு பிடிச்சிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக போனோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சேலம் பஸ் வந்து ஏறியாச்சு. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து சேலம் ரீச் பண்ணிவிட்டு ஒரு ரூம் வந்து செக்இன் பண்ணியிருந்தோம். ரூமில் வந்துட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா மார்னிங் என்ன பண்ணோம் அப்படின்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஷேரோட்டை பிடிச்சி வந்துட்டு எங்களோட ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 7 years முன்னாடி நானும் தம்பியும் வந்துட்டு படித்த ஸ்கூல் இது. ஆக்சுவலாக வழியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே இருக்குது. 5 இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து சேலமில் தான் இருந்தோம். எங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் மொத்தமாக வந்துட்டு சேலமில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஸ்கூலுக்கு வந்துட்டு ரீச் ஆயாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கிளாஸ் ரூம் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு டீச்சர்ஸ் கிட்ட பிரின்சிபல் கிட்ட எல்லாமே பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம்.